கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமு, டிஸ்பிளே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோ போட முடியல. இப்போது வெளியே போயின்னுக்குறோம். எங்கன்னா எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதோட காரியம் இருக்குது. ஸோ அங்கே போயின்னு இருக்கோம். அங்கே வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமா இல்லையான்ட்டு தெரில. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அப்போ வரைக்கும் கீப் வாட்சிங். இருக்கிறாங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்மல்ஸில் ரெடியாக இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கப்பா. ஸோ அங்கே போயின்னு இருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ வண்டியில் போகும்போது வந்துட்டு சாப்பிட்டுக்க போயிடலாம், அங்கே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ என்னவோன்ட்டு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கிட்டே வந்துட்டு இட்லி ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. இது வண்டியில் சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே வந்து டேஸ்ட்டு சரி போய் சாப்பிட்டு அப்புறமா அங்கே போகலான்ட்டு ஒரு இட்லி தான் வாங்கினோம். பாப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு இட்லி, தட்டை இட்லி, அது பெரிய இட்லி. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு இட்லி ஒரு வடை சாப்பிட்டாங்க. அப்புறமா வந்து அவங்களது கீச்செயின் வந்து ப்ரோக் ஆகிட்டுருந்துச்சி. ஸோ புதுசாக நானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கினோம். ஸோ அதை அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் பூஜைக்கு. இவங்க தான் எங்கள் பெரியம்மா. இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு தெரியாது எப்போ இறந்தாங்கன்ட்டு. ஸோ எல்லாம் அவங்களுக்கு ஆக்கி படிச்சுட்டு அங்கே முடிச்சுன்னு வந்துட்டு வந்து ரொம்ப தலைநோவாக இருந்துச்சு. எண்ணெயில் வச்சுட்டு தலை வாரிக்கினேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்னொரு மெம்பர் வந்திருக்காங்க. அது எங்களோடது இல்லை, அவங்கள காட்டுறேன் பாருங்கள். ஐடியோலா இது வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்களது இது குட்டி. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெட்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அது கூட ஜாலியாக உக்காந்து விளையாடி நின்றாங்க. பட் எனக்கும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பயம். அது வந்து எங்களே பார்த்து நினச்சி ஏன் இவங்க வந்து எங்களை கொஞ்ச மாட்டேன்றாங்கன்ட்டு. ஸோ பட் அது எனக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பயம். எனக்கு ஃபஸ்ட்டே பயம் பெட்ஸுனால. ஏன்னா அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்ட்டு சில இது புரியாது இல்லையா, அது என்ன பண்ணுமோ ஏதோன்ட்டு பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து உக்காரு நான் பிடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் போய் உக்காந்தேன். அது வந்துட்டு அப்படியே மேலே ஏறுறதுக்கு பார்க்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பயம்னா பயம். மூஞ்சி எடுத்துன்னு வந்து ஏன் மூஞ்சிக்கிட்ட வச்சுன்னு இருக்குது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் தொடமாட்டேன்னு சொல்லின்னு இருந்தேன். நீ டச் பண்ணுன்னு சொல்லி நின்றாங்க. பட் ஆனால் எனக்கு பயம்னா பயம். அது இப்படி கை வச்சாலே எனக்கு ரொம்ப பயம். அப்புறமா வந்து நாங்கள் தூங்கிட்டோம். இது மிட்நைட் 12 இது. அதுக்கு வந்து தூக்கம் வரலன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டு அது கூட கேம் ஆடின்னுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் அதை வச்சுன்னு அது கடிச்சுன்னுக்குதுன்ட்டு. அப்புறமா போய் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க மடி மேலே உக்காந்துக்குது பாருங்கள். இதுக்கு கூட ரொம்ப பொசசிவ் இருக்குது. ஸோ அப்புறமா வீடியோ இது நான் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ ரொம்ப தலைநோவு, என்னால் முடியல. பாப்பாவும் தூங்கிட்டாங்க. ஸோ மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க வெளியே போயிட்டு ஃபோன் பண்ணாங்க என்ன மெடிசன் வேணும் என்னன்ட்டு. கோல்டு வேறு ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு ஆகாது. ஸோ ஆனாலும் சில இது போயே ஆகணும் இல்லையா. ஸோ அதனால போயிட்டு வந்த வாட்டிக்கு சரி எனக்கு மாமூலி டோலோ 650 தான் நான் எடுப்பேன். பாடி பெயின் ஃபீவராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது எனக்கு செட் ஆகும். ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டாங்க. தலைநோவு கூட கோல்டு கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். என்னால் முடியவே முடியல. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணினே இருக்கிறேன். ஆனால் ஹெட்டேக்கு கம்மி ஆகவே இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுன்னு வரத்துக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கே வீடியோ எடுக்க முடியல க்ளீனாக. அதனால அவ்வளோ வீடியோ எடுக்கலை நான். பாப்பாவும் ரொம்ப டயர்டு. பாப்பாவுக்கும் ஃபீவர் வந்துச்சு. சிரப் போட்ட வாட்டிக்கு பாப்பாவும் தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள் மெடிசன் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இது எப்பயும் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். பட் அன்றைக்கி காலி ஆகிட்டுருந்துச்சி. அதுக்கப்புறமா மாத்திரை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கினா நாளைக்கு ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாத்திரை போட்டால் ஆனாலும் கொஞ்சம் நேரம் எனக்கு தூக்கமே வரல. மாத்திரை போட்டு ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆன வாட்டிக்கு தான் எனக்கே தூக்கம் வந்துச்சு. ஃபோன் வேறு ப்ராப்ளம், அப்பப்போ வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு வீடியோ எண்ட் பண்ணின்னுக்கிறேன். பாய்.